அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஆங்கில வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழப்போகிறதுங்க. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமாகவும் முழு நேர சூரிய கிரகணமாகவும் இந்த கிரகணம் நிகழப்போகிறது. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா? இதன் காரணமாக ஜோதிடம் சொல்ல வருவது என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த மதத்தில் கிரகணம் அப்படிங்கிறது சுப நாளாக கருதப்படுறது கிடையாது. இந்த கிரகணத்தின் போது பல விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அதனால ஏப்ரல் 8ஆம் தேதி சூரிய கிரகணத்தின் போது எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம எடுக்கணும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 இந்த ஆண்டினுடைய, அதாவது இந்த ஆங்கில வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அன்று நிகழப்போகிறது. இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி ஏப்ரல் 8ஆம் தேதி சரியாக இரவு 9:12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 2:22 மணி வரைக்கும் நீடிக்கும். இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு 5 மணி 10 நிமிடங்களாக இருக்கும். இந்த கிரகணத்தின் போது அனுசரிக்கப்படக்கூடிய சூதக காலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. ஏன் அப்படின்னா இந்த சூதக கால நேரத்தில் சில வழிபாடுகளை நாம செய்யக்கூடாது. குறிப்பாக இந்த சூதக காலத்தில் கடவுளுக்கு முன்னால் திரை போடப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் சூதக காலத்தில் அனைத்து கோவில்கள்லையும் வழிபாடு நிறுத்தப்பட்டு கதவுகளும் மூடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவை பாதிக்காது. அப்படிங்கிறதுனால இந்தியாவில் சூதக காலமும் பாதிப்பை ஏற்படுத்தாதது. அதனால் இந்த சூரிய கிரகண நாளில் மக்கள் மங்களகரமான வேலைகளை செய்து கொள்ளலாம். இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வர்றதுனால சூரியனின் ஒளி மறைக்கப்படுற நிகழ்வு தாங்க சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள், முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தில் சமையல் செய்யக்கூடாது. முக்கியமாக சாப்பிடவே கூடாது. தண்ணீர் அருந்தக்கூடாது. நகம் கிள்ளக்கூடாது. கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவுப் பொருட்களில் தற்பையை போட்டு வைக்க வேண்டியது அவசியங்க. கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடக்கூடாது. முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளலாம். கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களை, மனோபலத்தை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியங்க. கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது தான் நல்லது. சூரிய கிரகணத்தின் போது என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்கிறது பலம் தரும். கிரகணத்தின் போது ஜபம், தியானம் செய்து கொண்டிருக்கலாம். விஷ்ணு சரஸ்கர நாமம், லலிதா சரஸ்கர நாமம், சிவபுராணம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அரிசி, நல்லெண்ணெய் முதலானவற்றை நாம் தானம் தருவது மிகுந்த பலனையும் புண்ணியத்தையும் தரும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணமானது தென்மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், வடதுருவம், தென் துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் சூரியன் அப்படி இல்லைன்னா சந்திர கிரகணத்தின் போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள், ஊசி, கத்தி ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தைக்கக்கூடாது. துணிகளை தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாஸ்திரங்களின் படி கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது
பழங்கள், பூக்கள், இலைகள் ஆகியவற்றை பறிக்கக்கூடாது. இப்படி செய்யறதுனால கிரகண தோஷம் அவர்களுக்கு ஏற்படுங்க. சூரிய அல்லது சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு உள்பட எந்த மத அல்லது மங்களகரமான காரியங்களையும் செய்யக்கூடாது. கிரகண நேரத்தில் சுப காரியங்கள் செய்வது சாஸ்திரங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி சூரிய கிரகணம் தொடங்கி அது முடிகிற வரைக்குமே எப்போதுமே துணை நிற்கக்கூடிய குலதெய்வம், பித்ருக்கள், இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க. கிரகண நேரத்தில் மனதுக்குள்ள கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா காயத்ரி மந்திரம், மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்றதுனால அதிக பலன்கள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஜோதிடர்களின் கூற்றுப்படி பார்க்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தேங்காய் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இது கிரகணத்தின் எதிர்மறை விளைவை முடிவுக்கு கொண்டு வருதுங்க. இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் ஆரம்பிக்குது. அதாவது 9 மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு 2 மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் அப்படின்னு வரும்பொழுது தூங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் கட்டாயமாக கர்ப்பிணி பெண்கள் தேங்காயை வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. கிரகணம் முடிஞ்சதோ அந்த தேங்காயை ஓடக்கூடிய நதியில் விட வேண்டும். கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் வயிற்றில் பார்த்தீங்கன்னா காவி பூச வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. இதை செய்வதன் மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த எதிர்மறையான விளைவுகளும் ஏற்படாது. அதே மாதிரி தவறுதலாக கூட உணவு சாப்பிடவே கூடாதுங்க. கிரகண நேரத்தில் பூமியில் ராகு கேதுவின் எதிர்மறை தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதனுடன் கிரகணத்தால் உணவும் பார்த்தீங்கன்னா மாசுபடுது. கிரகண நேரத்தில் உணவு சாப்பிட்றதுனால உடல்நல குறைவு ஏற்படும். குறிப்பாக கிரகணத்தின் போது உணவை நாம் சமைக்கவே கூடாதுங்க. சமைக்கவும் வேண்டாம். முன்பே நீங்கள் சமைத்து வைத்து கொள்ளுங்கள். அதே போல் சமைத்து வைத்த உணவில் பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை கிரகண நேரத்தில் போடலாம். அப்படி இல்லைன்னா கிரகண நேரத்தில் துளசி இலைகளை நாம் உணவாக உண்ணலாம். அவைகளால் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் குறையும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிரகண நேரத்தில் வீட்டிலேயே இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் வானமண்டலத்தில் குறைந்தபட்சம் 4 கிரகணங்கள் சம்பவிக்குது. பொதுவாக 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள் ஏற்படுது. சில வருடங்கள்ல 3 சந்திர கிரகணம் கூட சம்பவிக்கும். சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கும் சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்றும் சம்பவிக்கும். ராகு கேது அப்படிங்கிற 2 கிரகங்களும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு காரணமான கிரகணங்களா அமைதுங்க. சூரிய கிரகண நேரத்துல பொதுவா உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே சுற்றி திரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணங்களையும் ஜோதிட ரீதியா மட்டும் இல்லாம அறிவியல் பூர்வமாகவும் தெரிவித்திருக்காங்க. நவ கிரகங்கள்ல இந்த 2 கிரகங்களுமே சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல் கிரகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். விண்வெளியில சூரியனானது வட்ட பாதையும் சந்திரனுடைய வட்ட பாதையும் வெட்டும் புள்ளிகள் ராகு கேது அப்படின்னு அழைக்கப்படுது. ராகு மறைக்கும் போது ராகு கிரகஸ்தம் அப்படின்னும், கேது மறைக்கும் போது கேது கிரகஸ்தம் அப்படின்னும் சாஸ்திரங்களும் சொல்லுதுங்க. பொதுவா கிரகண தோஷம் கெடு பலன்களை தான் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகண தோஷம் தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்வதுண்டு. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழப்போகுதுங்க. இந்த கிரகணத்தினால சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிறந்த ஜாதகத்தில் ராகு கேது இருக்கக்கூடிய அதே ராசிகளில் பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம் ஏற்பட்டால் தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். உதாரணமாக தற்போது ராகு மேஷ ராசிலையும் கேது துலாம் ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க. யாருக்கெல்லாம் பிறக்கும்போது ஜனன கால ஜாதகத்தில் மேஷம் அப்படி இல்லைன்னா துலாம் ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கிரகண தோஷம் கண்டிப்பாக ஏற்படுங்க. கிரகணம் ஏற்படக்கூடிய ராசிகளில் பிறந்தவர்களுக்கு தோஷ கிரகணம் உருவாவது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த கிரகணமானது பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் கிரகண சமயத்தில் வெளியில் செல்லக்கூடாது. கிரகண நேரத்தில் உணவுகளை சாப்பிடக்கூடாது. காய்கறிகளை நறுக்கக்கூடாது. துணி தைக்கக்கூடாது. கடினமான கனமான பொருட்களை தூக்கக்கூடாது. கிரகணம் தொடங்கி முடியக்கூடிய வரைக்கும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்க வேண்டியது அவசியம். கிரகண நேரத்தில் 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளை வெளியில் அழைத்து செல்லவே கூடாதுங்க.
அதிலும் நோயாளிகளும் கிரகண நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய சூரியனினுடைய கதிர்வீச்சு உடல்ல பார்த்தீங்கன்னா படும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாதிப்புகளை அது ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது போன்ற பாதிப்புகளை தவிர்க்கவே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்படுதுங்க. சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களால் கிரகணத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். கிரகணம் நடக்கும்போது உணவுப் பொருட்களை பார்த்தீங்கன்னா தர்ப்பை புல் போட்டு வைக்கணும். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டினை கோமியம் மஞ்சள் பொடி கலந்த நீரினால சுத்தம் செய்வது ரொம்ப நல்லது. இது தவிர கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்கணும்.